Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2E ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேட்ச் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பேட்ச் 2 அதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதில் ஜிஎஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட், சமச்சர் புக் கவர் பண்ணுறது, ப்ளஸ் இதுக்கான ஒன்லைனர்ஸ், லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டு, அதுக்கான கிளாஸு அண்ட் மேக்ஸ்க்கான டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். என்னென்ன விஷயங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு ஓகேனா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பேட்ச் நம்ம டெஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் 14th. இது லாஸ்ட் டேட் ஜூன் 16th வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, பார்ப்போம். சரிங்க, இப்போ குரூப் 2 2A இது ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெயின்ஸ் வந்து கிடையாது. பட் இந்த கண்டென்ட் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணும் போது மெயின்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ்க்கான விஷயம் மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கும். ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸ் வைஸ் கொண்டு போனீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ நம்ம டார்கெட் 3 level to achieve success நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? லெவல் 1 நம்ம கவர் பண்ணுறது ரொம்ப பேஸுங்க. இந்த பேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது சமச்சர் புத்தகம். இப்போ யோசிக்கிறது ப்ரோ டிகிரி லெவலில் வந்து கேட்குறாங்க, குரூப் 2 மெயின்ஸும் இருக்குது, ப்ரிலிம்ஸும் இருக்குது, இன்னுமே நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கணுமான்னு கேட்டால் இதான் பேஸு. இதை படிச்சுட்டு லெவல் 2ல் டிகிரி லெவலில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் மார்க் தேவையில்லை. அந்த பாஸ் மார்க்கை கரெக்டாக எய்ம் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். சரி, இங்கே வந்து பாருங்கள், நம்ம லாங்குவேஜ் வந்து விட்டுடலாம், பின்னாடி வந்து கொண்டு போவோம். ரைட். இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 மேக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம மேக்ஸ்க்காக மட்டுமே எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். மினிமமாக 20 கேள்வி நம்ம அங்கே வந்து போட்டுடலாம் மேக்ஸில். ஓகேவா? இப்போது 75 கேள்வி கேட்குறாங்க. ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே 75 கேட்குறாங்க. நீங்கள் சமச்சர் புத்தகம் 6th to 12th வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் சிலபஸ் வைஸாக ஃபுல்லாக முடிச்சுட்டா அங்கேருந்து டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ 30 கேள்விகள் அங்கேருந்து தான் கேட்குறாங்க. சரியா? நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்த குரூப் 4 எக்ஸாம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அந்த மினிமம் ஒரு 30 கேள்விகள் அங்கே தான் வருது. எல்லாமே வெளியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஸ்கூல் புக்கு டச் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அங்கே கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு பேலன்ஸ் இருக்க 30 கேள்விகள் டிகிரி லெவலில் வந்து பின்னாக வரப்போகுது. இப்போ 75ல் ஒரு 15 கேள்விகள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட 30 ஒரு 25 to 30 உங்களுக்கு சமச்சர் புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க மாட்டாங்க, மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. பட் புக்கை ப்ராப்பராக படித்தா போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா? அப்போது அந்த பேஸ் 1 நீங்கள் படிக்கும் போது 20 வந்து மேக்ஸு, 30 சமச்சர் புத்தகம் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இங்கே உங்களுக்கு 50 கேள்வி ரெடி ஆகிடுச்சு. சரியா? அடுத்தது லாங்குவேஜ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோஸும் கொடுக்க போகிறோம், டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். மினிமமாக லாங்குவேஜ் நீங்கள் 90+ போட்டே ஆகணுங்க. ஸோ இப்படி பார்க்கும்போதே ஒரு 140 கிட்ட உங்களுக்கு வந்துடும். இதை சொல்லும் போது ஈஸியாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லக் ஃபேக்டரை கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணால் எக்ஸாம்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா 25ல் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல மேக்ஸிமம் 23 போடுங்க அப்படின்னு. ஒரு மினிமமாக 20 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கையில் இருக்க சோர்ஸை ஃபுல்லாக வந்து முடிக்கணும். நம்ம டிகிரி லெவலில் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 25 டெஸ்ட்டு கிட்டே வந்திருக்கு. எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, எக்கனாமிக் சர்வே இருக்குது. பட் பல்காக வந்து படிக்கணும், நிறைய தேடி வந்து படிக்கணும். ஆனால் கையில் இருக்க சோர்ஸு 6th and 12th வரைக்கும் லட்டு மாதிரி கையில் வந்திருக்கு. அதை கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சு வச்சுட்டா இந்த 30ல் ஒரு மினிமமாக 25 கேள்வியாக நீங்கள் வந்து போட்டுற முடியும். கொஞ்சம் தப்பான 25 கிட்ட போட்டுற முடியும். இந்த 25 நீங்கள் ஷார்ப்பாக போட்டால் தான் இந்த டிகிரி லெவலில் எப்படி கேட்டாலும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நாம் இதுக்காக வேகமாக ஓடுறோம். எஸ், மெயின்ஸுக்கு இது தேவைதாங்க. இது இல்லாமலாம் மெயின்ஸுக்கு கிராக் பண்ணவே முடியாது. மெயின்ஸுக்கு வந்து வேணும். பட் ப்ரிலிம்ஸை முடிச்சா தான் மெயின்ஸுக்கு வந்து போக முடியும். ரைட்டா? அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் சமச்சர் புக் படிக்கும் போது ப்ரிலிம்ஸுக்கும் தேவை, மெயின்ஸுக்கும் தேவை. இப்போ அங்கேயே உங்களுக்கு 30 கிட்டே கிராஸ் ஆகிடுச்சு. ரைட்டா? அடுத்து பாருங்கள், டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜில் சிலபஸ் வைஸாக 27 டெஸ்ட்டு, பைலிங்குவல், லாங்குவேஜ் கண்டெஸ்ட்டு, ரிவிஷன் நோட்ஸு, பிடிஎஃப். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸு டெஸ்ட்டு மாடலில் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, ரிப்போர்ட்ஸு, பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே என்ன வந்திருக்கு, இப்போ குரூப் 1 நடக்க போகுது. இப்போ குரூப் 1 எக்ஸாமில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, என்ன மாற்றங்கள் இருக்கா, அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின் வந்து பின்னாக மாற்றலாம், அடிஷனலாக வந்து கொண்டு வர முடியும். ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ குரூப் 1 குரூப் 4 முடிஞ்சால் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இப்போ 140 கிட்ட வந்தாச்சு. இந்த 140ல் ஒரு மினிமம் ஒரு 125 நம்ம எடுத்துட்டா கூட இது எல்லாமே சேர்த்து ஒரு 20 கிட்ட போட்டாலே போதுமான விஷயம் தான். நம்ம என்ன பண்ணலாம், அந்த கட் ஆஃபை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஒரு 150 155 இருந்தால் போதும் கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் லெவல் 3ல் உங்களுக்கு பிவைக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ தமிழுக்கோ இங்கிலீஷ்க்கு எல்லாமே நான் பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறது ஜூன் 14th.
நீங்கள் லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறது ஜூன் 16th வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்ச் க்ளோஸ் ஆகிடும். டேட்ஸ் கம்மியாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து ஓகேன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1100. இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுற விஷயம் 1100. ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இதில் எல்லாமே ஒன்லைனர் சம்மந்தம் சொல்ல வந்துட்டு பாருங்கள். ஒன்லைனர்ஸ் 10,000 ஒன்லைனர்ஸ், அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டு. ஓகேவா? இதை மட்டும் பார்த்தா போதும், சமச்சர் புக் எல்லாமே கவர் ஆகிடுங்க, எதுவும் மிஸ் ஆகாது. டிப்டாப்பாக முடிச்ச எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பராக ரெடி ஆக முடியும். லாஸ்ட் டைம் இந்த ஃபார்மெட் தான் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். குரூப் 2A ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.